ஈஸி அண்ட் டேஸ்டியாக கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன். காரம் நீங்கள் சாப்பிட்ற அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1 ஸ்பூனே போதும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை பேஸ்ட் பண்ணி கத்திரிக்காய் மேலே பேஸ்ட் பண்ணுறதுக்காக. கெட்டி தயிர் 2 ஸ்பூன். ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. ரவுண்டு டைப்பில் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை 2 பக்கமும் தடவி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட் அதில் செட் ஆகிறதுக்காக ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காவும் அதில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கத்திரிக்காவும் இந்த ஒரு கத்திரிக்காய் பீஸையும் இதே மாதிரி பேஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். இந்த மாதிரி வாணலில் கட் பண்ணி வச்சு பேஸ்ட்டு அப்ளை பண்ணி இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் வாணலில் இப்படி திருப்பி போட்டு ஹீட் பண்ணிக்கணும். சுட்டு எடுத்துக்கணும். நல்லா வேகிற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கினா நம்ம சொன்ன கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி.